ஹலோ மை கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோல காலத்தை தாண்டி தொடரும் ஒரு காதல், ஆழமான நட்பு மற்றும் நிஜம் எதுன்னு தெரியாத ஒரு மனப்போராட்டத்தோட கதையை கேட்க போறீங்க. தனுஷ்கோடியோட கண்ணீர் சரித்திரம் ஒரு இளைஞனோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் மாய தோற்றங்களை உருவாக்குது. இந்த ஜென்ம ஜென்மமாய் நாவலின் முழு பகுதியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கதையின் குரலாக நான் உங்கள் அர்ஜரதி. ஜென்ம ஜென்மமாய். அத்தியாயம் 1. தனுஷ்கோடியை நோக்கி ஒரு ட்ரிப். வருடம் 2026. சசிதரன், வயது 28. சென்னையில் ஒரு டாப் டெக் கம்பெனியில் நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை கிடைத்திருந்தும் திடீரென்று வேலையை விட்டுவிட்டு பிசினஸில் இறங்கினான். ஆரம்பத்தில் ஆன்லைனில் ஆரம்பித்த அவன் ஆர்கானிக் காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள் விநியோக நிறுவனம் இப்போது சென்னையின் பல பகுதிகளில் பசுமை அங்காடி என்ற பெயரில் சூப்பர் மார்க்கெட் அளவிற்கு வளர்ந்திருந்தது. கிட்டத்தட்ட 200 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறான். அவன் ஒரு காரில் அமர்ந்து கொண்டு தனுஷ்கோடியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தான். யாருக்குமே நடக்காதது ஏண்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? அவன் மனம் குழப்பத்தில் அலைப்பாய்ந்தது. அவன் மேனேஜர் மற்றும் நெருங்கிய நண்பன் ராஜ்குமாரிடம் தன்னுடைய பிசினஸை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு அவசரமாக தனுஷ்கோடிக்கு கிளம்பிவிட்டான். ஏண்டா சசி, ரிலாக்ஸ் பண்ண உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? இவ்வளவு தூரம் ஏன் தனியா போற என்று கிளம்பும் முன் ராஜ்குமார் அவனிடம் கேட்டான். என்னன்னு தெரியலடா மச்சி, ரொம்ப நாளா தனுஷ்கோடிக்கு போகணும்னு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் ஓடிட்டே இருக்கு. அதான் இந்த வீக் போயிட்டு வந்துடலாம்னு பிளான் பண்ணிட்டேன். நீ பிசினஸை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன், பாய்டா என்ற சசி அவசரமாக சொல்லிவிட்டு காரில் ஏறினான். இவ்வளவு நேரம் பயணம் செய்தும் அவனுக்கு ஒரு துளி களைப்பு கூட இல்லை. இழந்த ஏதோ ஒன்றை திரும்ப பெறப்போவது போல ஒரு மாதிரியான புத்துணர்ச்சி அவனுக்குள் இருந்தது. இந்த 28 வருடத்தில் இவ்வளவு உற்சாகத்தை அவன் அனுபவித்ததே இல்லை. பசி இல்லை, தூக்கம் வரவில்லை. கிட்டத்தட்ட 2 நாட்களாக பயணித்துக் கொண்டே இருந்தான். சார், தனுஷ்கோடி வந்துட்டோம் சார். டிரைவரின் குரல் கேட்டு சசி சந்தோஷப்பட்டான். அவசரமாக காரிலிருந்து இறங்கினான். அவன் மனம் ஏனோ படபடக்க தொடங்கியது. நீங்க போயிட்டு வாங்க சார், நான் வெயிட் பண்றேன் என்று டிரைவர் சொல்ல, இல்ல வேணாம், நீங்க கிளம்புங்க, நானே பாத்துக்கிறேன் என்றான் சசி. இல்ல சார், இங்க வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நான் வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க என்று டிரைவர் வற்புறுத்த சசி தலையசைத்து விட்டு மெதுவாக மணலில் நடக்க தொடங்கினான். அந்த மணலும் அந்த காற்றும் அவனுக்கு ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. தனுஷ்கோடியில் பார்ப்பதற்கென்று பெரிதாக ஒன்றுமில்லை. சிதிலமடைந்த கோயில்கள், சர்ச்சுகள், வீடுகள் மட்டும்தான் மிச்சம். 1964 1800 பேரை மொத்தமாக காவு வாங்கிய கடல் பகுதி. அது அவனுக்குள் ஒரு இனம் புரியாத சோகமும் அழுகையும் கிளப்பியது. அவனை அறியாமலே ஒரு பாழடைந்த வீட்டை நோக்கி அவன் நடந்து கொண்டிருந்தான். அந்த வீட்டை அடைந்ததும் அவன் கண்கள் கலங்கின. சசி தன்னை அறியாமல் அந்த வீட்டிற்குள் நுழைந்து சுற்றி சுற்றி வந்தான். அமுதினி என்று தன்னை மறந்து பிதற்றத் தொடங்கினான். அத்தியாயம் 2. மயக்கமும் புதிய சந்திப்புகளும். சசி தன்னுடைய 2 கைகளாலும் முகத்தில் பலார் பலார் என்று அரைந்து கொண்டு அமுதினி என்று கத்தியபடியே மயங்கி விழுந்தான். சசி நடந்து கொள்வதை கவனித்துக் கொண்டிருந்த டிரைவர் செல்வம் சசி கீழே மயங்கி சரியவே வேகமாக அவனை நோக்கி ஓடினார். கீழே கிடந்தவனை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு, சார் என்னாச்சு என்று கன்னத்தை தட்டியபடியே குரல் கொடுத்தான். சசியிடம் எந்த அசைவும் இல்லை. ஐயோ, என்ன ஆச்சு இவருக்கு என்று செல்வத்திடம் ஒரு பயம் தோன்றியது. தனுஷ்கோடியிலிருந்த சில மீனவ நண்பர்கள் அங்கு வரும் டூரிஸ்ட்களை நம்பி வாழ்ந்து வந்தனர். போட்ரிப் அழைத்து செல்வது, சிப்பி கைவினை பொருட்கள் விற்பது, ஃப்ரெஷ்ஷான மீன்களை சமைத்து கொடுப்பது என்று அவர்கள் தங்கள் பிழைப்பை ஓட்டிக் கொண்டிருந்தனர். அவர்களில் 2 பேர் சசி மயங்கி கிடந்த அந்த பாழடைந்த வீட்டை கடந்து செல்ல டிரைவரின் குரல் கேட்டு அங்கு வந்தனர். என்ன சார், என்னாச்சு? அவர்கள் இருவரும் ஒரே குரலில் கேட்க, தெரியலங்க, வண்டியில சவாரி வந்தாரு, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு என்றான் டிரைவர். வந்தவர்களில் ஒருவன் மற்றவனை பார்த்தா, டே ஸ்டீஃபன், ஓடிப்போய் தண்ணி கொண்டா என்று கட்டளையிட்டான். ஸ்டீஃபன் வேக வேகமாக தண்ணீரை கொண்டு வர கட்டளையிட்டவன் சசியை தாங்கி பிடித்து அவன் முகத்தில் தண்ணீரை பலமாக தெளித்தான். முகத்தில் தண்ணீர் பட்ட அதிர்ச்சியில் சசியின் மூடிய கண்கள் லேசாக அசைந்தன. சசி லேசாக கண்களை திறந்து
பிறந்த குழந்தை போல மூவரையும் கேள்வியாய் நோக்கினான். யாரு நீங்க என்று அவன் உதடுகள் பேச துடித்தன. சார், என்னாச்சு உங்களுக்கு என்று டிரைவர் செல்வம் முந்திக் கொண்டு கேட்டான். சசி தெரியவில்லை என்பது போல தலையசைத்தான். நல்லாதான் நடந்து போயிட்டு இருந்தீங்க. திடீர்னு இந்த பாலடைஞ்ச வீட்டை பார்த்ததும் உங்க முகத்துல அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டீங்க. நான் கார்ல உட்காந்து உங்களைத்தான் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு அப்படியே மயங்கி விழுந்துட்டீங்க என்று டிரைவர் செல்வம் சொல்லி முடிக்கவும், நடந்தது எதுவும் தனக்கு நினைவில்லை என்பது போல சசி தலையசைத்தான். ஆனால் அவன் மனம் சொல்ல முடியாத சோகத்தில் பொங்கியது. அத்தியாயம் 3. தனுஷ்கோடியின் கண்ணீர் கதை. அரை மணி நேரத்திற்கு பிறகு அமுதினி என்று பிதற்றி மயங்கி விழுந்து எழுந்த சசிதரன் இயல்பு நிலைக்கு திரும்ப போராடி கொண்டிருந்தான். டிரைவர் செல்வம் சசியை கைத்தாங்களாக பிடித்து அருகில் இருந்த மீனவர்களின் கொட்டகைக்கு அழைத்து வந்தான். ஸ்டீஃபன், அவனுடைய நண்பன் சூசை, கார் டிரைவர் செல்வம் மற்றும் சசிதரன் என்று நால்வரும் வெயிலின் உக்கிரம் தெரியாமல் காற்றோட்டமாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு ஓலைக்கேற்று கொட்டகையில் அமர்ந்திருந்தனர். சசிதரன் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்தே மீளவில்லை. அவன் கண்கள் அவனை அறியாமல் தூரத்தில் தெரியும் பாழடைந்த வீடுகளையும் கோவில்களையும் சிதலங்களையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதில் தோன்றிய இனம் புரியாத சோகத்தின் பாரம் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அப்போது அடுப்பிலிருந்து கமகமவென்று ஆவி பறக்க புதிதாக பிடித்த மீன் வறுவலை எடுத்து வந்து தட்டில் வைத்தபடியே ஸ்டீஃபன் பேசத் தொடங்கினான். சார், நீங்க பாக்குறீங்களே இந்த ஊரு, ஒரு காலத்துல ஓஹோன்னு கொடி கட்டி வாழ்ந்த ஊரு தெரியுமா? ராமேஸ்வரத்தை விட இதுதான் பெரிய துறைமுகமா டவுனா இருந்துச்சு. ஸ்கூலு, ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், போஸ்ட் ஆஃபீஸ்னு எல்லாமே இருந்துச்சுங்க. செல்வம் ஏற்கனவே தனுஷ்கோடியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தாலும் சூடான மீன் வறுவலின் வாசனையாலும் கவரப்பட்டு ஆவலுடன் அதை சுவைக்க தொடங்கினான். ஆனால் சசிக்கு சாப்பிட தோன்றவில்லை. ஸ்டீஃபன் அந்த ஊரை பற்றி சொல்ல சொல்ல அவனுக்குள் இருந்த துக்கம் தொண்டையை அடைத்தது. நெஞ்சை அடைப்பது போல ஒரு உணர்வு. வார்த்தைகள் வெளிவராமல் அவனை அறியாமலே அவன் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக தொடங்கியது. சசியின் நிலைமையை பார்த்த சூசைக்கு ஒரு கணம் அதிர்ச்சியாக இருந்தது. சசியின் தோலை அன்பாக குலுக்கியவன், சார், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி அழறீங்க என்று கேட்கவும், சசி ஒன்றுமில்லை என்பது போல தலையசைத்தான். ஆனால் அவன் அழுகை நிற்கவில்லை. கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க சிலை போல அமர்ந்திருந்தான். ஒருவேளை தான் சொன்னதை நினைத்து ஆத்மார்த்தமாக அந்த சோகத்துடன் ஒன்றிவிட்டானா, அல்லது உண்மையிலேயே ஏதோ நடந்ததா என்று ஸ்டீஃபனின் மனம் குழம்பியது. மீண்டும் ஸ்டீஃபன் தொடர்ந்தான். நினைச்சு பார்த்தா எனக்கு கூட சில சமயம் அழுக வரும் சார். நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்த மக்கள், சந்தோஷமா வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாமே ஒரே நாள்ல அழிஞ்சு போச்சு. எங்க தாத்தா சொல்வாரு, அந்த 1964 சுனாமி வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பெரிய காத்து மழைன்னு ஆரம்பிச்சுச்சான். ரேடியோல அரசாங்கம் யாரும் கடலுக்கு போகாதீங்கன்னு எச்சரிக்கை கொடுத்துச்சான் என்று நிறுத்தினான். அது டிசம்பர் மாசம் சார், 22ஓ 23ஓ சரியா தெரியல. கடல் திடீர்னு ரொம்ப அமைதியாயிருச்சான். ஆனா அப்புறம் வந்துச்சு பாருங்க ஒரு பேரழிவு என்று மெல்ல தொடர்ந்தான். ஸ்டீஃபனின் குரலில் ஒரு நடுக்கம் தெரிந்தது. ராத்திரி நேரம், எல்லாரும் நல்ல தூக்கத்துல இருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்காத நேரம் திடீர்னு கடல் உள்வாங்கி அப்புறம் ராட்சச அலைகளா ஊருக்குள்ள புகுந்துருச்சான். அது அலை இல்ல சார், வெள்ளம். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள தண்ணி புகுந்து ராமேஸ்வரத்துல இருந்து வந்த கடைசி பேசஞ்சர் ட்ரெயின் கூட கடல்ல மூழ்கி போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். கிட்டத்தட்ட 1800 பேர் அந்த பிரளயம் ஒரே நல்ல காவு வாங்கிருச்சு என்று சோகமாக சொல்லி முடித்தான். சசி கண்களை மூடிக்கொண்டு கற்பனையாகவோ அல்லது நிஜமாகவோ அந்த காட்சிகளை கண்டான். மக்கள் அலறும் சத்தம், பிரம்மாண்ட அலைகள் வீடுக்குள் புகும் சத்தம், கண்ணீரும் மரண ஓலமும் அவை அனைத்தும் சசியின் காதுகளுக்குள் ஒலித்தது போல் உணர்ந்தான். ஒரு பெரிய ஊரே கண்ணு முன்னால ஒரே ராத்திரியில பூமிக்கடியில புதஞ்ச மாதிரி போச்சு சார். அப்புறம் அரசாங்கமும் திரும்ப இந்த ஊரை சீரமைக்க விரும்பலாம். இத ஒரு பாலடைஞ்ச நகரம்னு அறிவிச்சிட்டாங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த சிதிலங்கள் எல்லாம் அந்த பேரழிவோட சோக சுவடு தான் சார் என்று ஸ்டீஃபன் கண்களை துடைத்து கொண்டான். செல்வம் சசி நிலையை பார்த்து, என்னாச்சு சார் இவருக்கு? தனுஷ்கோடிய கதையை கேட்டுட்டு இப்படி உறைஞ்சு போயிருக்காரே என்று ஸ்டீஃபனிடம் கேட்டான். சசியின் தோற்றத்தையும் அவன் அணிந்திருந்த விலையுயர்ந்த டிஷர்ட்டையும் பார்த்த செல்வம், நான் சவாரிக்கு வந்தவன், யாரோ என்னவோ
பாவம், தனுஷ்கோடி கதையை கேட்டுட்டு நெஞ்சில ஈரம் அதிகமா இருக்க மனுஷன் போல இருக்கு. அதான் இப்படி துக்கம் தாங்காம அலறாரு போல. சசிக்கு இது வெறும் வரலாறு அல்ல, அது தன் சொந்த கதை போல உணர்ந்தான். தன் உயிர் நண்பர்கள், தன்னுடைய காதலி, தன் அம்மா எல்லாமே இந்த சுனாமிக்கு பலியானார்களா? அந்த பாழடைந்த வீடு, அவன் பிதற்றிய அமுதினி என்ற பெயர், அனைத்தும் அவன் மனதை ஆழமாக தாக்கின. அந்த சோகச் சுவடுகள் நிஜமாகவே தன்னுடையதா என்ற சந்தேகம் பெரும் வலியை அவனுக்குள் கிளப்பியது. அத்தியாயம் 4. மீன்வலை விரியும் காலை. வருடம் 1964. தனுஷ்கோடியின் கடற்கரை அதிகாலையிலே பரபரப்பாய் இருந்தது. கிழக்கு வானில் உதய சூரியன் மெதுவாய் எழும்ப தங்க நிற வெளிச்சம் கடலின் நீல பரப்பில் படர்ந்து கண்கொள்ளா காட்சியை உருவாக்கியது. இந்த அழகை எல்லாம் ரசிக்க நேரமில்லாமல் அந்த மீனவ கிராமத்தின் உழைக்கும் கரங்கள் அன்றே வாழ்வாதார வேட்டையை தொடங்கி கொண்டிருந்தன. துகிலன், அவனுடைய உற்ற நண்பர்கள் டேவிட் மற்றும் சர்க்குணம் ஆகிய மூவரும் தங்களின் பழைய மரப்படகை, அதன் பெயர் மீனவநேசன், அதை கடலுக்குள் செலுத்த தயாராகி கொண்டிருந்தனர். படகின் இன்ஜின் கிளம்பும் முன்னர் துகிலன் தன்னுடைய பெரிய மீன் வலைகளை சரிபார்த்து கொண்டிருந்தான். சர்க்குணம் படகின் திசை காட்டும் பலகையில் எண்ணெய் சரியாக இருக்கிறதா என்று பரிசோதித்துக் கொண்டிருந்தான். ஆனால் டேவிட் மட்டும் கடல் நோக்கி போகும் ஆர்வம் இல்லாமல் கரையை பார்த்தபடியே கயிறுகளை சலிப்புடன் அவிழ்த்து கொண்டிருந்தான். ஆனால் அதை கவனிக்காத சர்க்குணம் படகை மெதுவாய் ஆழ்கடல் நோக்கி செலுத்த தொடங்கினான். ஏ சர்க்குணம், ரொம்ப ஆழமா போகாதடா. திடீரென்று டேவிட் உரத்த குரலில் சர்க்குணத்திடம் கூற, சர்க்குணம் புருவம் உயர்த்தி குழப்பத்துடன் பின்னால் திரும்பி துகிலனை பார்த்தான். துகிலன் சிரித்தவாறே டேவிடை பார்த்து சொன்னான், டேய், என்னடா பேசுற? அடுத்த வாரம் என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம்டா. சும்மா கரவோரத்துல கிடைக்கிற நெத்திலி மீனை வித்துட்டு அந்த காசை வச்சு கல்யாணம் நடத்த முடியுமா? காசு வேணாமா? ஆழமா போனாதானே நிறைய பெரிய மீன் கிடைக்கும். அதை வித்தா நல்ல காசு பார்க்க முடியும்டா. துகிலனின் பேச்சில் ஒரு நியாயமான அவசரம் இருந்தது. டே, உன்னோட தங்கச்சி கல்யாண செலவு முக்கியம்தான்டா. சர்க்குணம் சும்மாவே ஆழ்கடலுக்கு தான் போவான். நீ வேற சொல்லிட்டல்ல, இனி அவ்வளவுதான். டேவிட் சலிப்புடன் பதில் சொன்னான். அவன் குரலில் இருந்த சலிப்பு வெறும் வேலை பயமல்ல என்பதை துகிலனும் சர்க்குணமும் புரிந்து கொண்டனர். டே, ஏண்டா சலிச்சுக்கிற என்று டேவிட் கேட்கவும், சும்மா எதுக்கு சலிப்பு காட்டுறேன்னு சொல்லுடா என்ற சர்க்குணம் நேரடியாக கேட்டான். டேவிட் பதில் ஏதும் சொல்லாமல் வேண்டுமென்றே அமைதியாக இருந்தான். அவன் மனதை ஆட்கொண்டிருந்த அந்த சின்னஞ்சிறிய விஷயம்தான் அவன் இந்த சலிப்புக்கு காரணம். துகிலன், டேவிட், சர்க்குணம் என்று மூவரும் அந்த கிராமத்தின் உற்ற நண்பர்கள். பள்ளியில் SSLC கூட முடிக்காமல் தோல்வியடைந்த பிறகு மூவரும் தங்கள் குடும்ப தொழிலான மீன்பிடித்தலையே கையில் எடுத்துக் கொண்டனர். அவர்கள் நண்பர்கள் என்றாலும் அவர்களிடம் இருந்த நட்பு மிகவும் ஆழமானது. டேவிட் கிறிஸ்தவன், துகிலனும் சர்க்குணமும் இந்துக்கள். ஆனால் அவர்கள் சாதி, மத, மொழி பேதங்களை கடந்து ஒரு தாயின் பிள்ளைகளைப் போல்தான் பழகி வந்தனர். சர்க்குணம் 6 மாதங்களுக்கு முன்பு திருமணமானவன். அவனுக்கு ஒரு சின்ன குழந்தை பிறக்கப் போகிறது. துகிலனுக்கும் டேவிடுக்கும் இன்னும் திருமணமாகவில்லை. ஆனால் டேவிடின் மனதில் சில நாட்களாக ஒரு பெரிய புயல் மையம் கொண்டிருந்தது. அவன் கிராமத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணை ஒருதலையாக காதலிக்கிறான். அவள் டேவிடை மதித்து பேசியதில்லை. அவனை பார்த்து சிரித்தது கூட இல்லை. ஆனால் அவளுக்கு தெரியாமல் தினம் ஒரு முறையாவது அவளை பார்க்க வேண்டும். அவளுடைய சிரிப்பை கண்களால் தரிசிக்க வேண்டும். இதுதான் அவனுடைய ஒரே ஆசையாக இருந்தது. ஆழ்கடலுக்கு போனால் ஒரு நாள் இரவெல்லாம் அங்கேயே தங்கிவிட்டு அடுத்த நாள் காலையில்தான் கரைக்கு வர முடியும். டேவிட்டுக்கு சாயங்காலம் படகு கரையை தொட்டுவிட வேண்டும். அப்போதுதான் அமுதினி தண்ணீர் பிடிக்க ஆற்றங்கரைக்கோ அல்லது கோயிலுக்கோ வரும்போது அவளை ஓர கண்ணால் பார்க்க முடியும். அதனால்தான் அவன் ஆழ்கடலுக்கு போவதை தவிர்த்து வந்தான். இப்போது துகிலனின் அவசர தேவைக்காக ஆழமான பகுதிக்கு செல்ல நேரிட்டதுதான் அவனை இன்னும் கடுப்பாக்கியது. இந்த காதலும் அவள் உருவமும் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த போது உற்சாகத்தை திரட்ட முயன்ற டேவிட் அந்த காலத்து மெல்லிசை மன்னர்களின் பாட்டை அபஸ்வரத்தில் தன்னுள் பாடத் தொடங்கினான். டேவிட் அபஸ்வரத்தில் பாடியதை பொறுக்க முடியாமல் துகிலனும் சர்க்குணமும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். அவர்கள் சிரிப்பதை பொருட்படுத்தாமல் டேவிட் அடுத்த பாடலுக்கு தாவினான். டே, நிறுத்துறியா? காது செவிடாகிடும் போல இருக்கு. யாருடா உன் காதலி? அதையும் சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிறியே.
என்ற சர்க்குணம் சண்டைக்கு அழைக்க துகிலன் தலையில் அடித்து கொண்டான். டே சர்க்குணம், சும்மா போடா, நேரமாச்சு பாரு. துகிலன் இருவரையும் சமாதானப்படுத்தி மீண்டும் படகை ஆழ்கடல் நோக்கி செலுத்தத் தொடங்கினான். டேவிட் மட்டும் இன்று மாலை தன் காதலின் முகம் தெரியாமல் போகுமே என்ற ஏக்கத்தில் முகத்தை என்று வைத்துக்கொண்டு மீன் வலைகளை போட தயாரானான். அத்தியாயம் 5. துகிலன் அமுதினி காதல். துகிலனின் தங்கை திருமணம் நல்லபடியாக நடந்தேறியது. டேவிட் தன்னுடைய காதலியை மறைந்து நின்று ரசித்துக் கொண்டிருந்தான். துகிலனும் சர்க்குணமும் வரவே மீன் வலைகளை உலர்த்த தொடங்கினான். துகிலன் சர்க்குணம் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். என்று ஒலி கேட்டு துகிலன் திரும்பி பார்த்தான். டே, ஒரு 10 நிமிஷம்டா, வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினான். துகிலனின் ஆருயிர் காதலி அமுதினி. அவள்தான் அவனுக்காக காத்திருந்தாள். 2 நாளா என்னை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா என்று பொய்க்கோவத்தோடு அமுதினி முகத்தை திருப்பிக் கொண்டாள். அடியே அமுதினி, இவ்வளோ கோவலாம் ஆகாது என்று துகிலன் அமுதினியை பார்த்த பாடா அமுதினி சிரித்தாள். துகிலன் கையில் மறைத்து வைத்திருந்த முத்து மாலையை அவள் கழுத்தில் அணிவித்தான். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நான் சொன்ன பிரச்சனையை மட்டும் காதலே போட்டுக்கல பாருங்க என்று அமுதினி மீண்டும் கோவித்து கொண்டாள். இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை, பேசி சரி பண்ணிக்கலாம், நீ கவலைப்படாத என்று துகிலன் ஆறுதல் கூறினான். என்னமோ போங்க, உங்க முகத்துக்காக தான் நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். சரி, நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என்று கூறியவள் லேசாக துகிலனை பார்த்து புன்னகைத்து விட்டு வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினாள். துகிலனுக்கு அவளுடைய பிரச்சனை புரியாமல் இல்லை. ஒரு புறம் நண்பன், மறுபுறம் காதலி. அவன் என்ன செய்ய முடியும்? டேவிட்டிடம் பேசி பார்க்கலாம் தான், ஆனால் பேசினால் நட்பு உடையும். காதலியையும் விட்டு கொடுக்க முடியாத இருதலை கொல்லிய எறும்பாக அவன் தவித்தான். துகிலனுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரே ஆள் துகிலனின் அம்மா பாக்கியம் மட்டும்தான். எனவே இன்றைய அம்மாவிடம் பேசி ஒரு முடிவெடுத்து விடலாம் என்ற எண்ணத்தோடு வீட்டிற்கு கிளம்பினான். அத்தியாயம் 6. நிச்சயதார்த்த ஏற்பாடுகள். துகிலன் அன்று மாலை ஆழ்கடலிலிருந்து கரைக்கு வந்ததிலிருந்தே அவனுடைய மனம் ரொம்பவும் பாரமாக இருந்தது. நண்பன் டேவிட்டின் நிலைமை, காதலி அமுதனியின் கண்டிப்பு என்று 2 பக்கமும் சிக்கல். வேறு வழி இல்லாமல் அந்த குழப்பங்களை போக்க வீட்டிற்கு வந்ததும் அம்மா சமைத்து அளித்த சூடான மீன் குழம்பு சோற்றுடன் பேச அமர்ந்தான். மெதுவாக ஒரு வாய் சோற்றை உண்டபடியே துகிலன் தயக்கத்துடன் பேச ஆரம்பித்தான். அம்மா, கொஞ்ச நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு மாதிரி இருக்குமா என்று துகிலன் தடுமாறினான். பாக்கியம் தன் மகனுடைய தோலை தடவி கொடுத்த, அம்மா தானடா, என்கிட்ட வந்து எதுக்கு தயக்கம், பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்ல என்று அவனை தேற்றினான். துகிலன் நிமிர்ந்து தயக்கம் கலந்த குரலில், அம்மா, உனக்கு நம்ம அமுதனி தெரியும்ல, அவளை நான் விரும்புறேன், அவளை நான் விரும்புறா, ஆனா இந்த விஷயம் டேவிட்டுக்கு தெரிஞ்சா என்று துகிலன் வார்த்தை விளங்கியபடி நிறுத்தினான். பாக்கியம் தலையசைத்து மகனை தொடர்ந்து பேசும்படி தூண்டினாள். துகிலன் டேவிட் அமுதனியை காதலிப்பதாக நினைத்து அவள் பின்னால் சுற்றுவது, அது தெரிந்து அமுதனி அவனை தவிர்க்க முடியாமல் அமைதி காப்பது, நண்பனின் மனது புண்படக்கூடாது என்று தங்கள் காதலை மறைத்தது. இப்போது தங்கையின் திருமணத்தால் கல்யாணம் பற்றி யோசிக்கும் போது டேவிட்டின் நட்பை கெடுக்க மனம் வராததால் தன்னுடைய மனதிற்குள் ஏற்பட்டிருக்கும் மன போராட்டம் என்று தன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தாயிடம் கொட்டி தீர்த்தான். அனைத்தையும் நிதானமாக கேட்ட பாக்கியம் அமைதியாக சொன்னான். டேவிட்டு உன் நண்பன் தான், அவன் மேல பாசம் வைக்கிறதுல தப்பே இல்ல, ஆனா தப்புனா தப்புன்னு எடுத்து சொல்லணும்டா. டேவிட் அவ காதலிக்கிறதா அவனா தான் நினைச்சிட்டு இருக்கான். அமுதினி அவனை காதலிக்கலான்னு உனக்கு தெளிவா தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த தயக்கம் இதை நீங்களே இழுத்துக்கிட்டு போனீங்கன்னா ஒரு நாள் அது பெரிய பிரச்சனையில போய் முடியும். அப்ப நான் என்னமா செய்யணும் துகிலன் நம்பிக்கையுடன் கேட்டான். பாக்கியம் உறுதியாக அதே நேரம் நிதானமாக சொன்னாள். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, நீ அந்த பொண்ணை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் டேவிட்டுக்கு நிஜம் புரியும். அவன் மனசு கொஞ்ச நாள் கஷ்டப்படும் தான், ஆனா அவனுக்கே காலப்போக்குல உண்மை புரியும்.
போன் நட்பை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அவன் திரும்பி வருவான். தாயின் பேச்சு துகிலனுக்குள் ஒரு தெம்பையும் தெளிவையும் கொடுத்தது. அவன் தயக்கங்கள் அனைத்தும் பறந்தோடின. அப்ப சரிம்மா, நம்ம சொந்த பந்தத்தோட போய் அமுதினி வீட்டுல பொண்ணு கேட்கலாமா என்று துகிலன் சற்று படபடப்புடன் கேட்டான். எதுக்கு தாமதம்? சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பாருடா, நிச்சயத்தையே முடிச்சிருவோம். போயே நல்ல நாளா பார்த்துட்டு வா. தாயின் நம்பிக்கை அவனை உற்சாகப்படுத்தியது. தாயும் மகனும் அடுத்த நாளே உறவினர்களிடம் பேசி ஊர் பெரியவர்கள் சம்மதத்தை பெற்றனர். தாயும் மகனும் அடுத்த நாளே உறவினர்களிடம் பேசி ஊர் பெரியவர்களின் சம்மதத்தை பெற்றனர். ஜோதிடரிடமும் கலந்தாலோசித்த பிறகு மறுநாளை பெண் கேட்க கிளம்பினர். துகிலனுடைய இந்த திடீர் செயலை சற்றும் எதிர்பார்க்காத அமுதனி வீட்டிற்கு முன் திரண்டு வந்திருக்கும் சனத்தை பார்த்து கலக்கமும் மிரட்சியும் அடைந்தாள். துகிலன் இவ்வளவு சீக்கிரத்தில் இப்படி ஒரு முடிவை எடுப்பான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அமுதனியின் தந்தையும் தாயும் வீடு தேடி வந்தவர்களை வரவேற்று உபசரித்தனர். வந்த விஷயத்தை பாக்கியம் விளக்க அமுதனியின் பெற்றவர்கள் முதலில் தயங்கினர். மகளுக்கு இந்த விஷயத்தில் விருப்பம் இருக்குமா என்று யோசித்த பிறகு அமுதனியின் விருப்பம் முழுதாய் அறிந்த பின், பொண்ணுக்கு சம்மதம்னா எங்களுக்கும் சம்மதம் என்று ஒப்புக்கொண்டனர். ஊரார் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் பற்றிய பேச்சுவார்த்தை நடந்தது. அடுத்த மாசத்துல நிச்சயத்தை வச்சுக்கலாம். நிச்சயம் முடிஞ்சு 10 நாளுக்குள்ள பெருசா இல்லாம கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் என்று அனைவரின் சம்மதத்துடன் முடிவெடுத்தனர். கல்யாணம் ரொம்ப எளிமையா நம்ம ஊர்ல இருக்க அம்மன் கோவில்ல முடிச்சிருவோம். அப்புறம் சொந்தக்காரங்களுக்கு வீட்லயே ஒரு சின்ன விருந்து வச்சிருவோம் என்று பாக்கியம் கூற அனைவரும் ஒத்துக்கொண்டனர். திடுமன எடுத்த முடிவும் கல்யாண ஏற்பாடுகளின் வேகமும் அமுதனிக்கும் துகிலனுக்கும் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. அவர்கள் இருவரும் இப்போதை காற்றில் மிதப்பது போல் ஒரு உணர்வை அடைந்தனர். பாக்கியமும் அமுதனியின் தாய் வள்ளியும் திருமணச் சடங்குகள், அலங்காரம், சமையலுக்கான ஆயத்த பணிகள் பற்றி பேசத் தொடங்கினர். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட துகிலன் அமுதனியை தனியாக வரும்படி ஜாடை காட்டினான். அவளும் நாணம் பூத்த முகத்துடன் ஒதுங்கி வர துகிலன் ஆவலுடன் அவளை நெருங்கினான். என்னங்க, நீங்க பொண்ணு கேட்டு இப்படி திடுதிப்புன்னு வந்து நிப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு வார்த்தை கூட சொல்லல. அமுதினி மிரட்சியும் பூரிப்புமாக கேட்டான். இல்ல அமுதினி, இந்த காதல் பிரச்சனைக்கு சீக்கிரம் ஒரு முடிவெடுக்கணும்னு அம்மா தான் என்ன உசுப்பேத்தி விட்டாங்க. உடனே போய் கார் ஏத்த முடியும்னு சொன்னாங்க. அதான் கிளம்பி வந்துட்டோம். துகிலன் உற்சாகமாக சொன்னான். துகிலனும் அமுதனியும் தங்கள் இதயத்தில் இருந்த காதலை பேச்சாலும் உடல் மொழியாலும் கண்களாலும் பரிமாறிக்கொண்டு மெதுவாய் விலகினர். அதற்குள் வீட்டு பெரியவர்களும் சடங்கு மற்றும் திருமண பணிகளை பற்றி பேசி முடித்துவிட்டு கிளம்ப தயாராகினர். கிளம்பும் போதும் அமுதனியும் துகிலனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்ணடித்துக் கொண்டனர். அந்த வீட்டில் மகிழ்ச்சியின் அலைகள் படர்ந்திருந்தன. அத்தியாயம் 7. டேவிட்டின் கோபம். துகிலனுடைய திருமண பேச்சுவார்த்தை முடிந்து நிச்சயதார்த்த தேதி குறிக்கப்பட்ட செய்தி ஊர் முழுக்க பரவி கடைசியில் நண்பர்கள் சர்க்குணத்திற்கும் டேவிட்டிற்கும் எட்டியது. இருவரும் மீன்பிடி வேலைகளை முடித்துவிட்டு மாலையில் கரையில் வலைகளை உலர்த்தி கொண்டிருந்த போது சர்க்குணம் ஆர்வத்துடன் துகிலனிடம் விசாரித்தான். டே துகிலா, என்னடா திடீர்னு கல்யாண ஏற்பாடுலாம்? பொண்ணு யாரு? ஏண்டா எங்க கிட்ட கூட ஒண்ணுமே சொல்லலாம் என்று சர்க்குணம் ஆசையாக கேட்டான். துகிலன் தயங்கி தலை குனிந்து பிறகு சங்கடத்துடன் டேவிட்டின் முகத்தை ஒரு கணம் பார்த்துவிட்டு, அது பொண்ணு நம்ம ஊர் தான் எனவும், அடி சக்கா என்று சிரித்த டேவிட், அண்ணி பேரென்ன என்று கேட்கவும், அது அவ பேரு அமுதினி. அந்த ஒற்றை வார்த்தையை கேட்ட டேவிட்டின் முகம் திடீரென்று மின்னல் தாக்கியது போல் ஆனது. அவன் கண்களில் ஒரு கணம் அதிர்ச்சி, அடுத்த கணம் வெறி, அதற்கு பிறகு ஒரு பயங்கரமான வெற்றிடம் சூழ்ந்தது. அவன் வாயை திறந்து காற்றை இழுத்து மூச்சு விட மறந்தான். அது ஒரு மரண அதிர்ச்சி. டேவிட் கைகளை இறுக்கி ஒரு கணம் சுதாரித்து கொண்டவன், என்ன பேர் சொன்னா? மறுபடியும் சொல்லு என்று கேட்டான். அவன் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. அமுதினி என்ற துகிலனுடைய குரல் எங்கோ ஆழமான கிணற்றிலிருந்து கேட்பது போல மிகவும் மெலிதாக ஒலித்தது. எந்த அமுதினி? ஆத்திரம் கலந்த குரலில் டேவிட் கத்தினான். துகிலன் பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமாக இருக்க டேவிட்டின் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தினான். டேவிட் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் துகிலனின் சட்டையை பிடித்து உலுக்கியபடியே, துரோகி, திருட்டு நாயே, நான் அவளை காதலிக்கிற விஷயம் உனக்கு தெரியாதா? நீ எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா என்று வெறித்தனமாக கத்தினான். டே, அவ உன்ன
என்று துகிலன் ஏதோ சொல்ல வரா டேவிட் அவனை தள்ளிவிட்டா துரோகி என்று கூறி அடிக்க வந்தான். துகிலன் அமைதி காக்கவும் சர்க்குணம் பதறிப்போய் டேவிட் விட்றா, ஏன்டா அப்படி பண்ற? அவன் பேசுறத முதல்ல கேளு என்று இருவரையும் விளக்க முயன்றான். ஆனால் டேவிட் யாருடைய பேச்சையும் காதல் வாங்கவில்லை. துகிலனின் சட்டையை பிடித்து இழுத்து கொண்டே வா, இப்பவே எல்லாரும் முன்னாடி போவோம், அவகிட்ட நான் கேக்குறேன் என்று கூறி மின்னல் வேகத்தில் அமுதினி வீட்டை நோக்கி நடந்தான். அமுதினி வீடு இருக்கும் தெருவில் நின்று டேவிட் உச்சஸ்தானியில் கத்தினான். அம்மு, அம்மு, வெளியில வாடி, உனக்கு நான் சொல்றத கேட்க வேண்டிய கடமை இருக்கு. அவனுடைய ஆவேச குரலை கேட்டு அமுதனி, அவளுடைய பெற்றவர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என்று அனைவரும் பதறி அடித்து வெளியே வந்தனர். அமுதனியின் முகத்தை பார்த்த டேவிட் அவள் மீது வைத்திருந்த காதலையும் இத்தனை நாள் மூடி மறைத்த துரோகத்தையும் நினைத்து ஆவேசத்துடன் அவளை பார்த்து முறைத்தான். சொல்லு அம்மோ, இவங்களாம் உன்னை கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்களா? நீ என் மேல வச்சிருந்த காதலை சொல்ல வேண்டிதானா? நானும் நீயும் காதலிக்கிறோங்கிறத இந்த துரோகிட்ட சொல்ல வேண்டிதானா? அமுதினியின் முகம் இதை கேட்டு கோவத்தில் உக்கிரமாக தீப்பிடித்தது போல மாறியது. அவளுக்கு இப்போது டேவிட் மேலிருந்த கொஞ்ச நஞ்ச இரக்கமும் போய்விட்டது. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நான் உன்னை காதலிக்கிறதா உனக்கு யார் சொன்னா? நான் என்னைக்காவது உன்கிட்ட காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா என்ற அமுதனி ஆவேசமாக கேட்டாள். நீ என்ன சொன்னா என்று அவன் அதிர்ந்தான். நான் உன்னை விரும்பல, நான் துகிலனைத்தான் காதலிக்கிறேன். அடியே, நான் உன் பின்னால ஒரு வருஷமா சுத்துறத உனக்கு தெரியாதா? நீ அமைதியா இருந்த, அதனால நீ என்னை காதலிக்கிறேன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு என்று டேவிட் கண்ணீருடன் கேட்டான். அமுதினி தன் குரலை உயர்த்தி, நீ ஒரு வருஷமா தான் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கா, ஆனா நாங்க 2 பேரும் 4 வருஷமா காதலிக்கிறோம். அந்த கடைசி வார்த்தை டேவிட்டின் காதில் வெடிகுண்டு போல விழுந்தது. அவன் உடல் அப்படியே உறைந்து போய் நின்றான். அவனுடைய உலகமே நொறுங்கி போனது போல உணர்ந்தான். நடந்ததை பார்த்த சர்க்குணத்திற்கு கோபம் பொங்கியது. அவன் அமுதனியிடம் சற்று காட்டமாய், ஏமா பிடிக்கலன்னா அன்னைக்கே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? நீ ஏன் சும்மா பேசாம இருந்த? அவன் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு உனக்கு தெரியும்ல. ஒரு வருஷமா பேசாம இருந்துட்டு இப்போ இப்படி வந்து பேசுறது நியாயமா? சர்க்குணத்தை இடைமறித்த துகிலன், இல்லடா, அவனை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்துச்சு, நான் தான் அவகிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். இதனை கேட்டதும் டேவிட் உடைந்து அழுதான். டேய், ஏன்டா இப்படி பண்ண என்று சர்க்குணம் கேட்க, அவன் மனசு உடஞ்சிருவான்டா, அதான் அவன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன், அவனா கொஞ்ச நாள்ல புரிஞ்சுட்டு போயிடுவான்னு சொல்லி வச்சேன் என்று துகிலன் சொல்ல சர்க்குணத்திற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. இவர்கள் பேசிக்கொண்டிருக்க ஊர் மக்கள் அனைவரும் இந்த சண்டையை வேடிக்கை பார்க்க தொடங்கினர். தன் காதல், நட்பு, கண்ணியம், நம்பிக்கை என்று மொத்தமாக உடைந்து போனதை உணர்ந்த டேவிட் ஒரு வார்த்தை கூட பேசாமல் குனிந்த தலையுடன் மெதுவாய் அங்கிருந்து கடலை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அத்தியாயம் 8. நம்பிக்கை துரோகத்தின் வலி. டேவிட் வெறுமையாக செல்வதை பார்த்த ஊர் மக்கள் சிலர் அவன் ஏதாவது அசம்பாவிதம் செய்து விடுவானோ என்று பயந்து அவன் பின்னாலே ஓடினார். டேவிட்டின் மனநிலை பற்றி நன்றாக அறிந்த சர்க்குணமும் துகிலனும் உரத்த குரலில் கத்தியபடியே அவன் பின்னால் ஓடினார். டேவிட் கடலின் அலைகள் நுரை தள்ளும் ஓரத்திற்கு சென்று அங்கே மணலில் மண்டியிட்டு கதறி அழுதான். அவன் தோள்களும் உடலும் விசும்பலில் குலுங்கின. சர்க்குணமும் துகிலனும் அவனை நெருங்கிச் சென்றனர். டேவிட் தன்னுடைய கண்ணீரை அவசரமாக துடைத்தபடியே உடலை நிமிர்த்தி துகிலனை நோக்கி, முன்னாடியே யாராவது ஒருத்தர் என்கிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சிருந்தா நான் இவ்வளவு தூரம் ஆசையை வளர்த்து இந்த கல்யாண கனவு கண்டிருக்க மாட்டேன்டா, என்னால தாங்க முடியல என்று கூறி கதறினான். துகிலனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் கைகளை கூப்பி, டேவிட், என்ன மன்னிச்சிடுறா, நாங்க 2 பேரும் பண்ணது தப்புதான், ஆனா உன் மனசு புண்படக்கூடாதுன்னு தான் இதை நினைச்சோம் என்று கூறி கெஞ்சினான். சர்க்குணமும் துகிலனும் டேவிட்டை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி கடற்கரையிலிருந்து வலுக்கட்டாயமாக வீட்டிற்கு அழைத்து வந்தனர். டேவிட் வீட்டை அடைந்த பிறகும் அவன் மனதின் வலி குறையவே இல்லை. இதனால் துகிலன் அவன் ஏதாவது தவறான முடிவெடுத்து விடுவானோ என்று பயந்து டேவிட்டுடன் இரவு முழுவதும் தங்கி டேவிட்டை காவல் காத்தான். மறுநாள் விடிந்த பிறகு டேவிட் கொஞ்சம் அமைதியாக இருந்தான். துகிலன் தன் பயத்தை காட்டிக்கொள்ளாமல், என்னடா, நான் இங்கே தங்கி இருக்கிறது உனக்கு தொல்லையா இருக்கா என்று கேட்கவும், ஏண்டா, நான் தற்கொலை பண்ணிடுவேன் பயந்துதானே இங்கே தங்கியிருக்க, நீ நிம்மதியா கிளம்பு, நான் சாக மாட்டேன், நான் அவ்வளோ பலவீனமானவன் இல்ல என்று உறுதியாக சொன்னான்.
டேவிட்டின் உறுதியான பேச்சையும் விடிந்துவிட்ட காரணத்தாலும் துகிலன் அங்கிருந்து கிளம்பினான். அது டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி. தனுஷ்கோடியில் பலத்த மழை ஆரம்பமானது. கடல் கொந்தளித்து சீற்றம் அதிகரித்தது. கடலிற்குள் யாரும் செல்ல வேண்டாம், புயல் சின்னம் உருவாகிறது என்று தமிழக அரசு வானொலி மூலம் எச்சரிக்கை விடுக்க அனைவரும் அவரவர் வீட்டிற்குள் முடங்கி கிடந்தனர். மழை ஒரு பக்கம் இடைவிடாமல் கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது. துகிலனுக்கு வீட்டில் இருந்தாலும் டேவிட்டின் நினைவாகவே இருந்தது. நேற்றைய சம்பவத்திற்கு பிறகு அவன் தனிமையில் என்ன செய்வானோ என்று பயந்தான். எனவே துகிலன் டேவிட்டின் வீட்டை நோக்கி ஒரு பழைய குடையின் உதவியோடு மழையில் நனைந்தபடி நடக்கத் தொடங்கினான். டேவிட்டின் வீட்டு கதவை லேசாக தட்டியவன், டேவிட் என்று குரல் கொடுத்தான். துகிலனின் குரல் கேட்டு டேவிட் கதவை திறந்து வெளியே வந்தான். அவன் முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சியோ பாசமோ இல்லை. என்னடா இங்க என்ன பண்ற? உயிரோட இருக்கேனா செத்து போயிட்டேன்னு பார்க்க வந்தியா என்று துகிலனை டேவிட் ஈட்டியால் குத்துவது போல பார்த்தான். டேவிட், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு என்று துகிலன் கை கூப்பி மீண்டும் இறைஞ்சினான். டேவிட் பெருமூச்சு விட்டான். டேவிட்டின் குரலில் ஒரு நிரந்தரமான சோகம் தெரிந்தது. நீங்க 2 பேரும் காதலிச்சது கூட எனக்கு வருத்தம் இல்லடா. நான் வேணாம்னு நீ அமுதினி கிட்ட சொன்னது கூட எனக்கு வருத்தம் இல்ல. ஆனா 4 வருஷமா காதலிக்கிற விஷயத்த மறைச்சிங்கல்ல, அதாண்ட என்னால தாங்க முடியல. என்ன நீங்க அவ்வளோ பெரிய முட்டாள நினைச்சிட்டீங்கல்ல. அது நீ என்ன என்று துகிலன் தடுமாற டேவிட்டின் முகம் கொதிப்பாக மாறியது. சரி கிளம்பு. இல்லடா, நான் சொல்றத கேளு என்று துகிலன் குழைய டேவிட் கோபமாக முறைத்தான். இனிமேல் பேச்சில்லை என்பது போல முறைத்தான். தயவு செஞ்சு வீட்டுக்கு போ, நான் ஒன்னும் செத்துற மாட்டேன், என்னை இனிமே தொந்தரவு பண்ணாத என்று கத்தினான். டேவிட்டின் நட்பை நிரந்தரமாக இழந்துவிட்ட வழியில் துகிலன் சோகத்துடன் வீட்டை நோக்கி திரும்பினான். அவன் அம்மா பாக்கியம், இந்த கனமழையில எங்கடா போயிட்டு வர்றா என்று கவலையாக கேட்டான். டேவிட பார்த்துட்டு வர்றேம்மா, இன்னும் கோவமா பேச மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி விட்றா, அவனும் ஒரு நாள் சமாதானமாவான். இனிமே நீ எங்கேயும் வெளியே சுத்தாதா. இருட்டிருச்சு, மழையும் ஜாஸ்தியாகும்னு ரேடியோல சொன்னாங்க. 2 நாளைக்கு யாருமே வெளியே போக வேணாம். பாக்கியம் அவனிடம் பாசமாக கொஞ்சலாக சொல்லிவிட்டு உறங்க போனான். துகிலன் கட்டிலில் படுத்தான். ஆனால் அவன் மனம் பாரமாக உணர்ந்தது. வெளியே கடலின் இரைச்சல் அதிகரிக்க தொடங்கியது. துகிலன் தன் அறையில் படுத்திருந்தான். வெளியே கொட்டும் மழையின் சத்தம் அவனுடைய மன ஓட்டங்களுக்கு துணையாக ஓங்கி ஒலித்தது. தனக்கும் டேவிட்டிற்குமான நட்பு இனி தொடருமா? டேவிட் அவன் சொன்ன வார்த்தைகளுக்காக தன்னை உண்மையிலேயே மன்னிப்பானா? இத்தனை பிரச்சனைகளுக்கு பிறகு இப்போதும் தனக்கும் அமுதனிக்கும் திருமணம் நடத்துவது சரியா? டேவிட் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வானா? ஒருவேளை திருமணத்தை 4-5 மாதம் தள்ளி வைத்தால் டேவிட் கொஞ்சம் மாறுதல் அடைவானா? ஆனால் இதற்கு அமுதனியும் அவளுடைய பெற்றவர்களும் சம்மதிப்பார்களா? துகிலனுடைய இந்த குழப்பமான எண்ணங்கள் இப்படியாக சீரிப்பாய அவனுக்கு துணையாக கடலும் தன் சீற்றத்தை அதிகரித்தது. மழையின் வேகம் சற்றும் குறையவில்லை. கடலிலிருந்து எழுந்த இரைச்சல் இப்போது வீட்டுச் சுவர்களை உலுக்கத் தொடங்கியது. ஆனால் இதை பற்றி எல்லாம் அறியாத அமுதினி தன் வீட்டில் அடுத்த மாதம் நடக்கப் போகும் திருமணத்தை பற்றி தாயுடன் மகிழ்வுடன் பேசிய பிறகு திருமண கனவில் மூழ்கி கிடந்தாள். டேவிட் விவகாரத்தில் நண்பன் கோபத்துடன் இருந்தாலும் சீக்கிரம் சமாதானமாக்கி விடுவான் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில் அவள் இருந்தாள். டிசம்பர் 23 இரவு 11:55 மணி. வீட்டில் இருந்த வானொலியில் காற்றின் இரைச்சல் அதிகமானது. திடீரென்று பாக்கியம் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து கடல் மட்டம் அபாயகரமாக உயர்கிறது என்ற அவசர அறிவிப்பு சத்தம் கேட்டது. ஆனால் அதை முழுவதும் கேட்கும் முன்னரே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஊரே இருளில் மூழ்கியது. சற்று நேரத்தில் ஒரு பெரிய பயங்கரமான ஓசை. அது கடல் அலைகளின் ஓசை அல்ல, மாறாக ராட்சச அலைகள் கரையை தாண்டி வீடுகளுக்குள் புகுந்த சத்தம். கடல் எது கரை எது என்று தெரியாத அளவிற்கு கடல் அலைகள் சீற்றத்துடன் பிரளயம் போல பெருகி ஊருக்குள் வெள்ளமாக நிறைந்தன. மழையால் ஏற்கனவே சேதமடைந்து குளிர்ந்து போயிருந்த ஊர் இப்போது அந்த பிரம்மாண்டமான நீர்த்திவலைகளால் முழுவதுமாக மூழ்கடிக்கப்பட்டது. இரும்பு கதவுகளும் மரச்சுவர்களும் தண்ணீரின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் நொறுங்கின. தப்பிக்க எந்த வழியும் இல்லை. ஊரிலிருந்த பெருவாரியான மக்களின் உயிர்கள் உறக்கத்திலேயே பிரிந்தன. உறக்கத்திலிருந்தோ அல்லது கடைசி நிமிடத்தில் எழுந்த எதுவும் புரியாமல் ஓட முயன்றோ பல ஆயிரம் உயிர்கள் அந்த பேரழிவில் கரைந்து போயின. துகிலன் தன் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்ததும்
அவசரமாக எழுந்து உட்கார்ந்தான். வெள்ளத்தின் உக்கிரம் கண்டு அவன் உறைந்து போக அடுத்த கணம் அவன் கண் முன்னே அவன் வீட்டின் சுவர் நொறுங்கி விழுந்தது. நாம் 1000 திட்டங்கள் வகுத்தாலும் இயற்கை ஒரு நொடியில் எல்லாவற்றையும் மாற்றிவிடுகிறது. தனுஷ்கோடியில் அந்த கொடூரமான இரவிற்கு பிறகு ஒரு உயிர் கூட தப்பவில்லை. நட்பு, காதல், திருமண கனவு, கோபம், துரோகம் என்ற அனைத்து மனித உணர்வுகளும் அந்த சீற்றமான கடலிற்குள் நிசப்தமாய் அடங்கின. அத்தியாயம் 9. காலத்தின் முடிவு. வருடம் 2026. இந்த சம்பவங்கள் அனைத்தும் சசிதரனின் கண்முன் ஏதோ ஒரு பழைய திரைப்பட காட்சி போல மிக துல்லியமாக காட்சியாய் விரிந்து அவன் கண்களின் ஓரத்திலிருந்து நீர் திரட்டி ஒற்றை புள்ளியாய் என்று மனதில் சுருங்கியது. அப்போது கொட்டகையில் அருகில் இருந்த சூசை, ஸ்டீபன், செல்வம் ஆகியோரின் குரல் கேட்டு சசிதரன் அதிர்ச்சியிலிருந்து மெதுவாய் நிஜ உலகிற்கு வந்தான். சார், ஏன் அப்படியே கலங்கி போய் உட்கார்ந்துருக்கீங்க என்று சூசை சசியின் தோலை பாசத்துடன் பற்றியபடி கேட்டான். ஒன்றும் இல்லைங்க, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நடந்ததை நினச்சி ரொம்ப கஷ்டமா இருக்கு. தன் கண்ணீரை அவசரமாக துடைத்தபடியே சசி கூறினான். அவன் குரலில் இருந்த துக்கம் வெறும் மனதாபமில்லை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். சார், தனுஷ்கோடியை நினைச்சு ரொம்பவே ஃபீல் ஆயிட்டார் போலையே. ஸ்டீபன் மற்றவர்களிடம் மெதுவாக சொல்ல சசியும் தலையசைத்தபடி இனி இங்கு இருக்க வேண்டாம் என்ற உணர்வுடன் கிளம்பினான். டிரைவர் செல்வம் சசியை ராமேஸ்வரத்தில் இருந்து அவன் தங்கியிருந்த ரிசார்ட்டில் இறக்கிவிட்டான். சசி ஓய்விற்காக எடுத்திருந்த ரிசார்ட் அறையில் சூடான தண்ணீர் தொட்டு முகத்தை கழுவி சற்று நேரம் இளைப்பாறினான். ஆனால் அவன் மனதில் இருந்த பாரம் குறையவில்லை. அவன் சென்னை கிளம்ப வேண்டிய நேரம் வர ரிசார்ட்டிலிருந்து ரயில் நிலையத்திற்கு தன்னுடைய அலைபேசி செயலி மூலமாக ஒரு ஆட்டோவை அமர்த்தி கொண்டு கிளம்பினான். ஆட்டோவில் உட்கார்ந்த சசியின் மனதில் ஒரே சிந்தனைதான் ஓடியது. தன் கண்முன் விரிந்த இந்த கொடூரமான 4 வருட கதை, இது அத்தனையும் வெறும் கனவா, இல்லை காட்சி பிழையா? ஒருவேளை வேலை இல்லாததால் உண்டான மன அழுத்தத்தில் தனுஷ்கோடியின் கதையை படித்துவிட்டு அதை தனக்கு நடந்ததாக அளவிற்கு மீறி கற்பனை செய்து கொண்டோமோ? இதை யாரிடமாவது சொன்னால் நம்புவார்களா? தன்னை பைத்தியம் என்று சொல்லிவிடுவார்களே? இந்த கேள்விகள் ஒரு கனமான இரும்பு சங்கிலி போல அவன் மனதை துளைக்க அவன் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை அடைந்தான். ரயில் நிலையத்தின் பிளாட்பாரத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. தன்னுடைய ரயில் வரும் நேரத்திற்காக காத்திருந்த சசியை நோக்கி அப்போது ஒரு உருவம் வேகமாக ஓடி வந்தது. அது அழுக்கேறி போன கிழிந்த புடவையில் பற்களில் காவி ஏறியது போல இருந்த, குளித்து பல வருடங்கள் ஆனது போன்று முகத்தோற்றத்துடன் இருந்த ஒரு கிழவி. ஐயா சாமி, ரொம்ப பசியில இருக்கேன், கொஞ்சம் தர்மம் பண்ணுங்களேன். அந்த கிழவி ஒரு அலுமினிய தட்டை ஆட்டியபடி கெஞ்சும் குரலில் சசியிடம் கேட்டாள். சசி அவளுக்கு பணம் கொடுக்க குனிந்த போது அந்த கிழவியின் முகத்தை உற்று நோக்கினான். அவன் பார்வை உறைந்து நின்றது. அத்தியாயம் 10. உண்மையை தேடி. பிளாட்பாரத்தில் தன்னெதிரே பிச்சை கேட்டு நின்ற அந்த கிழவியின் முகத்தை சசிதரன் உற்று நோக்கினான். ஒரு கணம் காலம் உறைந்து போனது போல உணர்ந்தான். இவ்வளவு அழுக்கு படிந்த, சுருக்கங்கள் நிறைந்த, கிட்டத்தட்ட 70 வயதான அந்த கிழவியின் முகத்தில் அவனுடைய மனக்கண்ணில் அவன் காதலித்த திருமண கனவு கண்ட அமுதனியின் சாயல். இல்லை, அதே முகம், அதே கண்கள். சசியின் உள்ளே ஏதோ ஒன்று பயங்கரமாக வெடித்தது. அவன் கண்முன் விரிந்த கடந்த கால காட்சிகள் அனைத்தும் நிஜமோ, வெறும் கற்பனை இல்லையோ? சசியின் உடலில் அந்த இரத்த நாளங்கள் அனைத்தும் பயத்தில் குளிர்ந்தன. அந்த கிழவியின் முகம் அவனுக்கு மிக தெளிவாக நீ தேடிய அமுதினி இவள்தான் என்று சுட்டி காட்டியது. அப்படி என்றால் தான் அந்த துரதிருஷ்டவசமான காதலன் துகிலனா? இந்த கிழவிதான் மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிய அமுதினியா? இந்த சிந்தனை சசியின் மண்டைக்குள் சுழல அவனுக்கு தலைவலி பயங்கரமாக பிடுங்க ஆரம்பித்தது. கால்கள் நடுங்க அவன் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு படபடப்புடன் அந்த கிழவியை பார்த்து கேட்டான். யாருமா நீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சசி கேட்டதும் பசியுடன் இருந்த அந்த கிழவி தட்டில் இருந்த நாணயங்களை ஆட்டியபடியே தன் கதையை ஆரம்பித்தார். அந்த கிழவி தன் கதையாக கூறியது எதுவும் சசியின் காதில் முழுதாக விழவில்லை. வார்த்தைகள் இறைச்சலாக ஒலித்தன. ஆனால் சில வாக்கியங்கள் மட்டும் மிக தெளிவாக விழுந்தன. தனுஷ்கோடி புயல்ல நான் மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டேன். என் புருஷன் பிள்ளைங்க எல்லாம் கடல்ல போயிட்டாங்க. ராமேஸ்வரம் வந்து பிழைக்க வழி இல்லாம இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் ஐயா என்று கண்ணீரோடு கூறி முடித்தான். சசிக்கு தன் கண்கள் முன்னால் நடந்த இந்த கோரமான நிஜத்தை ஜீரணிக்கவே முடியவில்லை. அவன் கனவுகளும் கற்பனைகளும் இப்போது நிஜத்தின் கசப்பான முகத்தை காட்டின.
இந்த கிழவியை அங்கேயே பிச்சைக்காரியாக விட்டு செல்ல அவனால் முடியவில்லை. சசி உடனே தான் தங்கியிருந்த ரிசார்ட்டை நோக்கி அந்த முதியவளுடன் மீண்டும் ஆட்டோவில் அமர்ந்து கொண்டு சென்றான். அங்கு அந்த பாட்டிக்கு விலையுயர்ந்த மாற்று உடைகள் வாங்கி கொடுத்து தனி அறையில் குளித்து தயாராகியவுடன், நீங்க என்னோட சென்னைக்கு வாங்க என்று அழைத்து கொண்டு அவசர அவசரமாக ரயிலில் ஏறி சென்னைக்கு கிளம்பினான். சென்னையில் தன்னுடைய தனி வீட்டில் 2 நாட்கள் அந்த கிழவியை தங்க வைத்தான். பிறகு அவளை நிரந்தரமாக பாதுகாக்கும் விதமாக நகரத்தின் சிறந்த ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் அதிக பணம் கொடுத்து சேர்த்து விட்டான். வீட்டுக்கு திரும்பிய சசிக்கு நிம்மதி இல்லை. நடந்த அனைத்தையும் நம்ப ஆள் இல்லையே என்று தவித்தான். உடனே தன்னுடைய உற்ற நண்பனும் பிசினஸ் மேனேஜருமான ராஜ்குமாருக்கு வீடியோ கால் செய்து தனுஷ்கோடியில் தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அனைத்தையும் கிழவியை சந்தித்த வரைக்கும் சொன்னான். ராஜ்குமார் சசியின் காதலுக்காக அவன் படும் பாசத்தை கண்டு முதலில் இதை கேலி செய்து சிரித்தான். ஆனால் சசி விடவில்லை. தான் தான் துகிலன் என்றும் அந்த கிழவிதான் அமுதனி என்றும் திரும்ப திரும்ப கூறவே ராஜ்குமார் சசியின் மனம் சமநிலையில் இல்லை என்பதை புரிந்து கொண்டான். வேறு வழியின்றி சசியின் மனதை கஷ்டப்படுத்தாமல், சரிடா, நீ சொல்றத நான் நம்புறேன். பிறகு ராஜ்குமார் மிகவும் நயமாக பேசி, டே சசி, இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மனசுக்குள்ளே வச்சுக்காதடா. நீ வா, ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போய் பேசலாம். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் உனக்கு என்று சொன்னவன் சென்னை அண்ணா நகரில் மிகவும் பிஸியாக இயங்கக்கூடிய பிரபலமான மனநல மருத்துவர் மற்றும் ஆலோசகரான டாக்டர் மல்லிகாவை சந்திக்க அழைத்து சென்றான். டாக்டர் மல்லிகா சசி கூறும் அமானுஷ்யமான கதைகள் அனைத்தையும் புருவம் கூட சுருக்காமல் மிகுந்த பொறுமையாக கேட்டார். சசி எல்லாவற்றையும் சொல்லி முடித்ததும் டாக்டர் நிதானமான குரலில், ஓகே சசி, நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் நம்புறேன். இது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா நீங்க உங்க உடம்ப ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த சோஃபா மேல ஏறி படுங்க எனவும் தான் சொல்வதை நம்ப ஒரு ஆள் கிடைத்த திருப்தியில் சசியும் மல்லிகா கூறியவாறே படுத்துக்கொண்டான். டாக்டர் மல்லிகா ராஜ்குமாரை பார்த்து கண்ணசைத்து, சார், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க என்றார். அறைக்குள் தனியாக இருந்த டாக்டர் சசிக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கினார். அவர் ஹிப்னோதெரப்பி மற்றும் பாரா ஹிப்னோதெரப்பி முறைகளை கையாண்டு சசியின் ஆழ் மனதுடன் பேசினார். சசியின் நினைவுகள் எங்கு சென்று முடிகின்றன, அந்த காட்சிகள் எங்கிருந்து தோன்றுகின்றன என்பதை சோதனை செய்தார். சில மணி நேரங்களுக்கு பிறகு சசியை கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவிற்கு கொண்டு வந்து எழுப்பிவிட்டார். டோன்ட் வரி சசி, யூஆர் ஆல் ரைட். உங்க மனசுல ஒரு குழப்பம் இருக்கு, அவ்வளோதான். நான் கொஞ்சம் மெடிசன்ஸ் எழுதி தரேன், அதை ரெகுலரா சாப்பிடுங்க, எல்லாமே சரியா போயிடும் டாக்டர் உறுதியான குரலில் கூறினார். சசியை வெளியே காத்திருக்க சொல்லிவிட்டு ராஜ்குமாரை உள்ளே அழைத்தார். எஸ் டாக்டர், என்னாச்சு? பயப்படுறபடி ஏதாவது பிரச்சனையா? ராஜ்குமார் பதட்டமும் பயமுமாக டாக்டரை பார்த்தான். டாக்டர் ஒரு கணம் அமைதியாக இருந்துவிட்டு நிதானமாக கூறினார், பயப்படுற போல பெருசா ஒன்றும் இல்ல, ஆனா அவருக்கு ஸ்கிசோஃப்ரெனியாங்கிற பிரச்சனை தான் வந்திருக்கு. அந்த ஆங்கில வார்த்தையின் பொருள் புரியாமல் ராஜ்குமார் விழித்தான். ஆக்சுவலா சசியோட ப்ராப்ளம் என்னன்னா, இருக்கிறதா இல்லைன்னும் இல்லாததா இருக்குன்னும் அவரோட மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வச்சு கண் முன்னாடி இல்லாத ஒரு உருவத்தை பாக்குற ஒரு பிரச்சனை. இப்போ அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, தனுஷ்கோடியில நடந்த அந்த சோகமான கதையை கேட்டுட்டு தானா மனசுக்குள்ள ஒரு கற்பனையை உருவாக்கி பார்த்திருக்காரு. அந்த கற்பனை அவரோட ஆழ் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு அது தனக்கு முன்னாடி நடந்த கதையோன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கற்பனை அவருக்கு நிஜம் மாதிரியே தோணுச்சு. அடுத்தவங்க இதை நம்பணும்னு சொல்லி அவர் ரொம்ப போராடுவாரு. இதுதான் அவருக்கு இருக்கிற மனப்பிரச்சனை என்று டாக்டர் மல்லிகா கூறி முடிக்க ராஜ்குமார் குழப்பமும் அதிர்ச்சியும் கலந்த பார்வையுடன் டாக்டரை பார்த்தான். அப்படியா டாக்டர், இதுக்கு அப்ப என்ன ட்ரீட்மெண்ட்? ராஜ்குமார் பதறியபடி கேட்டான். முதல்ல நீங்க எல்லாரும் அவர் சொல்றத நம்புற மாதிரி நடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா யதார்த்த வாழ்க்கைக்கும் இந்த கற்பனைக்கும் உள்ள வேறுபாட்டை புரிய வைங்க. நான் சில மெடிசன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை ரெகுலரா சாப்பிடணும். நெக்ஸ்ட் வீக் கூட்டிட்டு வாங்க. டாக்டர் மல்லிகா முடித்ததும் ராஜ்குமார் டாக்டருக்கு நன்றி கூறிவிட்டு மனம் சோர்வடையாமல் சசியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான். அத்தியாயம் 11. கதையா கற்பனையா? மறுநாள் சசி ராஜ்குமாரை அழைத்து கொண்டு அந்த கிழவியை தங்க வைத்திருந்த முதியோர் இல்லத்திற்கு சென்றான். கிழவி அமர்ந்திருந்த இடத்தை காட்டி தான் கற்பனையில் கண்ட கதை அனைத்தையும் மீண்டும் ஒருமுறை அந்த கிழவிக்கும் ராஜ்குமாருக்கும் உணர்ச்சி வசப்பட சொன்னான். அவன் கதை சொல்வதை முழுவதுமாக கேட்ட அந்த கிழவி
ராஜ்குமாரிடம் கண்களை சிமிட்டி சசியை காண்பித்து, தம்பி, இவர் பைத்தியமா என்று ஜாடையில் கேட்டாள். ராஜ்குமார் லேசாக ஆம் என்பது போல் தலையசைத்தான். அந்த கிழவை சசியின் மீது இரக்கம் காட்டினாள். சசியின் நிலைமையை கண்ட ராஜ்குமார் அவன் மனதில் ஒரு தெளிவை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து பிறகு மெல்ல பேசி அவனை அங்கிருந்து அழைத்து கொண்டு அருகில் இருந்த ஒரு பூங்காவிற்கு சென்றான். டே சசி, கொஞ்சம் யோசிடா. உங்க வீட்டுல அம்மாவும் அப்பாவும் உனக்கு கல்யாணம் பத்தி சீரியஸா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா இந்த கிளவிய போய் முன்ஜென்ம காதலின்னு உளறிட்டு இருக்க. எதுக்குடா இப்படி படுத்துற? உனக்கு பிடிச்ச பிசினஸ் விடு, உன் வாழ்க்கையை பாரு என்ற ராஜ்குமார் கோபமும் ஆதங்கமுமாக கத்தினான். இடியட், அவதான் என்னோட அமுதினி, நான் தான் துகிலன். நான் சொல்றது நிஜம்டா. சசி ஆத்திரத்தோட கத்தினான். சரி, நீ சொல்றது அப்படியே இருக்கட்டும். அதுதான் உன்னோட உண்மை கதைன்னே வச்சுப்போம். இப்போ உனக்கு வயசு 28. அந்த கிழவிக்கு 70 வயசுக்கு மேல இருக்கும். நீ அவங்கள நல்லபடியா பாத்துக்கலாம், அவ்வளவுதான். உன்னால வேற என்ன பண்ண முடியும்? நடந்ததே நினைச்சு பைத்தியம் மாதிரி இப்படி சுத்திட்டு இருக்க போறியா? எதிர்காலத்தை பத்தி யோசி. ராஜ்குமாரும் பதிலுக்கு கத்தினான். ராஜ்குமாரின் இந்த யதார்த்தமான கேள்வி சசியை சற்று சிந்திக்க வைத்தது. அவன் கற்பனை கோட்டை மெதுவாக சரிய தொடங்கியது. சரிடா, நான் இப்ப என்னதான் பண்ணணும்? சசி குழப்பத்துடன் ராஜ்குமாரிடம் கேட்டான். இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ யாருன்னு நினைச்சு பாரு. பழைய சசியா மாறி உன் பிசினஸ பாரு. வீட்டுல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. சந்தோஷமா நிம்மதியா இரு. யாருக்கிட்டையுமே இனிமே இதை பத்தி எதுவும் பேசாத. எல்லாமே உண்மையாவே இருந்தாலும் நம்மளால எதையுமே மாத்த முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ எனவும். அப்போ அமுதினி? சசி மீண்டும் அந்த கிழவியின் நினைவிற்குள் செல்ல பார்த்தான். டே, ஏன்டா இப்படி படுத்துற? அந்த கிழவி உன்னை காமிச்சு என்கிட்ட பைத்தியமானு கேடுச்சு. அது மட்டும் இல்லாம முதியோர் இல்லத்துல அவங்க பேர் விவரமெல்லாம் கொடுத்தாங்க. அந்த கிழவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். 2 பிள்ளைங்க வேற இருந்துச்சான். எல்லாரும் புயல்ல செத்து போயிட்டாங்களாம். இந்த கிழவி மட்டும் எப்படியோ தப்பிச்சு ராமேஸ்வரம் வந்து பிழைக்க வழி இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருக்கு. நீ காப்பாத்தி கூட்டிட்டு வந்து நல்ல முதியோர் இல்லமா பார்த்து சேர்த்து விட்டுருக்க. நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க, அவ்வளவுதான். ராஜ்குமார் நீளமாக பேசி முடித்தான். ராஜ்குமாரின் வற்புறுத்தலாலும் டாக்டர் கொடுத்த மருந்தின் தாக்கத்தாலும் ஒரு சாதாரண வாழ்க்கைக்குள் நுழைய வேண்டும் என்று சசி அரை மனதுடன் முயற்சி செய்து கொண்டிருந்தான். தன் வீட்டில் அவனுக்கு திருமண ஏற்பாடுகள் தீவிரமாக ஆரம்பித்தனர். ஒரு நல்ல நாள் பார்த்து பெண் பார்க்கும் நிகழ்ச்சிக்கு செல்ல திட்டமிடப்பட்டது. சசிக்கு இதில் சுத்தமாக விருப்பமில்லை. காரணம், அவன் மனதின் ஆழத்தில் இன்னும் அமுதினியின் சாயல் ஒளிந்திருந்தது. ஆனாலும் ராஜ்குமார் விடுவதாக இல்லை. டே சசி, உன் மனசுல இருக்கிற கற்பனை காதல கழுவி கீழே ஊத்து எனவும். டே அமுதா என்றான் சசி. டே, அது உன் கற்பனை இல்ல, எல்லாமே உண்மைதான் என்று கத்த நினைத்த சசி அமைதியாக இருந்தான். டே, உங்க வீட்டுல நல்லா படிச்ச பொண்ணாதான் பார்த்திருக்காங்க. அவளை வந்து பாரு, மத்ததா அப்புறம் பேசிக்கலாம் என்று அவனை தோள் தட்டி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றான். சசி தன் தயக்கத்தையும் உற்சாகமின்மையும் முகத்தில் வெளிக்காட்டியவாறு ராஜ்குமாருடன் பெண் வீட்டிற்கு சென்றான். அந்த பெண்ணின் பெயர் பிரமிளா. அமைதியான, அதே சமயம் வசீகரிக்கும் அழகுடன் இருந்தான். பிரமிளாவின் பெற்றவர்கள் சசியின் தோற்றத்தையும் அவன் தொழில் பின்னணியையும் பார்த்ததுமே மாப்பிள்ளை பிடித்து விட்டது என்று உடனடியாக சம்மதம் தெரிவித்தனர். மாப்பிள்ளை சசியின் மௌனத்தை சம்மதமாக எடுத்துக்கொண்ட ராஜ்குமார், அவனுக்கும் ஓகேதான், ஆனா கொஞ்சம் வெக்கப்படுறான் என்று கூறி சமாளித்தான். சசியின் காதருகே வந்தவன், டே சசி, என்னடா யோசனை? நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல குடும்பம், ஒழுங்கா ஓகே சொல்லிடு, எல்லாம் சரியா போகும் என்று ரகசியமாக கிசுகிசுத்தான். டே, நல்ல லைஃப் மிஸ் பண்ணிராத என்று அழுத்தம் கொடுத்து சசியை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தான். சசியும் வேறு வழியின்றி தலையசைத்தான். அனைவரும் மகிழ்ச்சியுடன் பேசி முடித்து இனிப்பான பலகாரங்களை பரிமாறிக்கொண்டு கிளம்ப தயாரான போது திடீரென்று அறையில் ஒரு விசித்திரம் நிகழ்ந்தது. சசி மிகவும் விலை உயர்ந்த மர வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். சுற்றியிருந்த ஆடம்பரமான சூழல், பேசப்பட்ட கல்யாண பேச்சுக்கள் என்று இவை அனைத்தும் சசியின் மனதில் ஆழ்ந்த மாயத் தோற்றத்தை மீண்டும் உருவாக்கியது. திடீரென்று சசியின் மூளையின் ஒரு பகுதியில் ஒரு அழுத்தமான குரல் ஒலித்தது. நான் ரணசிங்கன் என்று அவன் மனம் கத்தியது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் மனைவி பேரு சீதம்மா என்று அவன் மனதிற்குள் குரல் கேட்டது. அவனுடைய ஆழ்மனம் ஆவேசத்துடன் விழித்து கொண்டு
மீண்டும் ஒரு புது பிம்பத்தை உருவாக்கியது. நீ இந்த சாதாரண குடும்பத்து பையன் இல்ல, நீ ஒரு ஜமீன்தார் ரணசிங்கன் ராஜமாணிக்கம். உனக்கு வயசு 55டா என்று திரும்ப திரும்ப சொன்னது. அந்த குரலின் அழுத்தத்தால் சசியின் கண் முன்னால் ஒரு கனமான 100 ஏக்கர் பரப்பளவிலான பெரிய பங்களா, அம்பாசிடர் கார் அணிவகுப்பு, ஏகப்பட்ட வேலைக்காரர்கள், கழுத்தில் பளபளக்கும் தங்கச் சங்கிலியுடன் மிடுக்குடன் அமர்ந்திருக்கும் மனைவி சீதம்மா என்று நிறைய காட்சிகள் விரிய தொடங்கியது. அவனுக்கு மெல்ல தலைவலிக்க ஆரம்பித்தது. தலை வலிக்குது என்று முணுமுணுத்தான். ஆனால் அவனை யாரும் கவனிக்கவில்லை. சசிக்கு உடல் நடுங்க ஆரம்பித்தது. அப்படின்னா இத்தனை நாள் நான் வாழ்ந்த அப்பா, என் அம்மா, என் பிசினஸ் எல்லாமே பொய்யா? நான் ஒரு பெரிய ஜமீன்தாரா என்று குழம்பினான். அவன் தலையை சிலுப்பினான். மனதில் தோன்றிய காட்சிகள் மெல்ல மறைய தொடங்கியது. அவன் மனதில் இடி விழுந்தது போல் இருந்தது. அவன் பார்த்தது நிஜமா பொய்யா என்று அவனால் ஒரு முடிவிற்கு வர முடியவில்லை. இந்த பெண்ணை பார்த்து சம்மதம் சொன்னதெல்லாம் நான் தானா, அல்லது யாரோ தன்னை பேச வைத்தார்களா? இந்த பயங்கரமான குழப்பம் தலைக்கேறா அவன் உடல் முழுவதுமாக வியர்த்தது. அவனுக்கு அங்கிருக்க ஒரு வினாடி கூட பிடிக்கவில்லை. மெல்ல எழுந்தவன் அங்கிருந்த அவன் பெற்றோர், பிரமிளாவின் பெற்றோர், ராஜ்குமார் உட்பட அனைவரையும் பதற்றத்துடன் பயத்துடன் ஒரு கணம் பார்த்தான். யாரோ தன்னை பின்தொடர்வது போல ஒரு பிரம்மை தோன்றியது. உடனடியாக இந்த பொய் சூழலிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற வெறியுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவசர அவசரமாக அந்த வீட்டை விட்டு வெளியே நடந்தான். டே சசி, என்னாச்சுடா, நில்லு என்று பதறிப்போன ராஜ்குமார் பிரமிளாவின் குடும்பத்தினரிடம், சாரி அங்கிள், மாப்பிள்ளைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, தலைவலி வந்துருச்சு, நான் போய் பேசுறேன் அங்கிள் என்று சொல்லிவிட்டு சசியின் பின்னால் வேகமாக நடந்தான். வீட்டை விட்டு வெகு தூரம் நடந்து சென்ற சசி ஒரு பூங்காவின் 2 மூலையில் நின்று 2 கைகளாலும் தன் தலையை பிடித்து கொண்டு வேதனையில் கத்தினான். என்னால முடியலடா, நான் யாருன்னே தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் துகிலன் இல்லைன்னு நிரூபிச்சேன். இப்ப நான் ஒரு ஜமீன்தார்னு என் மனசு சொல்லுது. அப்போ இவங்கெல்லாம் யாருடா? என் நிஜமான குடும்பம் எதுன்னு எனக்கு தெரியல. என்ன நிஜமான உலகத்துக்கு யாராவது கூட்டிட்டு போங்க என்று கத்தினான். சசிதரனின் கண்களில் மீண்டும் கண்ணீர் நிரம்ப அவன் குழப்பத்தில் திணறினான். அவனுடைய குரல் அழுத குழந்தையின் குரல் போல மிகவும் பரிதாபமாக ஒலித்தது. ரணசிங்கன் ராஜமாணிக்கம் என்று அவன் மனம் கத்தியது. அந்த சின்னஞ்சிறிய கிராமம் அவன் கண் முன்னால் விரிந்தது. அவன் மனம் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் திணறியது. சசியின் நிலையை கண்ட ராஜ்குமார் செய்வதறியாமல் திகைத்தான். அவனுடைய நண்பன் மாய தோற்றங்களின் பிடியில் நிரந்தரமாக சிக்கி தவிப்பது அவனுக்கு துல்லியமாக புரிந்தது. அவன் சொல்வது நிஜமா, இல்லை அவன் மனம் உருவாக்கின கற்பனையா? இவனை எப்படி இந்த சிக்கலிலிருந்து குணப்படுத்துவது? திருமணம் நடந்தால் சரியாகும் என்று பார்த்தான். வேறொரு புது கதை கிளம்பி விட்டதே. ராஜ்குமார் மனதிற்குள் 1000 யோசனைகளுடன் தளர்ந்து போன சசியை பார்த்தான். இனி டாக்டர் மல்லிகாவால் மட்டுமே இவனுக்கு இந்த ஸ்கிசோஃப்ரெனியா பிடியிலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்று ராஜ்குமார் ஆணித்தரமாக நம்பினான். ஜென்ம ஜென்மமாய் முற்றும். ஓகே மக்களே, நம்ம ஜென்ம ஜென்மமாய் நாவல் இங்க முடியுது. லைக் பண்ணி சசிக்கு ஒரு பிரேக் கொடுங்க. சசிக்கு அடுத்து வேற என்னென்ன மாய தோற்றம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஃபேண்டசியை கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. இன்னும் நிறைய புது புது கதைகள் வேணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களும் இந்த கதையை கேட்கணுமா? உடனே ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன்டு ஃபார் நெக்ஸ்ட் ஆடியோ நாவல்.